நல்லாசியுடனும் கழகத்தினுடைய காப்பாளரும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எங்கள் உயிரிலும் மேலான அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் இங்கே விழுப்புரம் மாவட்ட கழகத்தினுடைய செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் நேற்று இரவு 9 மணிக்கு தான் நடத்த முடிவு செய்யப்பட்டது. நேற்று இரவு 9 மணிக்கு தான் நம்ம கொஞ்சம் பேருக்கு சொன்னோம், காலையில் அப்புறம் கொஞ்சம் பேருக்கு சொன்னோம். இன்று இவ்வளவு பெரிய கூட்டம், அதுவும் அதிமுகவின் உண்மையான நேர்மையான அதிமுக ரத்தம் முறுக்கேறி சூடியேறிய ரத்தம் கொண்ட அதிமுக உயிரை கொடுக்கக்கூடிய அதிமுக மட்டும்தான் எனது வாழ்க்கை என்று நினைக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களை கொண்டு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் நான் அதை சொல்றேன்னா, சிவி சண்முகம் என்ன பண்றான், அவனை மரியாதை தான் பேசியிருந்தேன். சில்லற பையனுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்க முடியாது? அவன் பெரிய மனுஷனா நடந்திருந்தானா நான் அவனை இப்பயும் அண்ணன் தான் சொல்லுவான். நமக்கு என்ன பண்றது, அவன் ரொம்ப கேவலமா இருந்த, இதை விட நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. இவன் என்ன பண்றான், நேத்து உடனே அவன் ஆபீஸுக்கு வர போறேன்னு ஒரு இதை போடுறான். நாமளும் நம்ம ஆபீஸ் போகணும் தான் இந்த கூட்டத்தை நம்ம ரெடி பண்ணோம். அப்புறம் அதை அப்படியே நம்ம செயல்வர் கூட்டமா மாத்திட்டோம். ஒன்னே ஒன்னு சொல்லியிருக்கோம், பத்திரிகையாளர்களும் சரி இந்த நாட்டு மக்களுக்கும், 9 மணிக்கு சும்மா போன்ல சில பேர்ட்ட சொல்லி இன்றைக்கு ஒரு 12-13 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பேர் இந்த மண்டபத்தில் கூடி இருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இதுதான் சிறந்த கட்சி. எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டில் சிறந்த பொதுச் செயலாளர். எங்க அண்ணன் பொதுச் செயலாளரை அனைத்து தொண்டனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னைக்கு அவர் கூப்பிடுவார், என்னைக்கு இந்த கழகத்துக்காக தம்பி உயிரை கொடுதான் என்னைக்கு சொல்லுவார்னு ஒவ்வொரு தொண்டனை காத்து கொடுக்கிறார். என்ன விட அனைத்து தொண்டனும் நான் அந்த கழகத்தில் திரும்பி இணைந்த உடனே எனக்கு எவ்வளவு பேர் நன்றி சொன்னாங்க. அண்ணா இக்கட்டான நிலைமையில போய் நீ அண்ணனை பார்த்து சேர்ந்த, நான் இங்க இருந்து இந்த கேவலமான ஜென்மங்களான இந்த சிவி சண்முகம், சிவி ராதாகிருஷ்ணனால நாம் நசுக்கப்பட்டு அதனுடைய காரணமாக வெளியேறும் போது கூட நான் என்ன சொன்னேன், நான் அதிமுக விட்டு நான் போக மாட்டேன். நான் வெளியேறிய உடனே தாவேக்கால இருந்து எனக்கு கூட்டாங்க, அழைப்பு வந்தது. உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கிறோம், மந்திரி பதவி கொடுக்கிறோம், வாங்க வாங்கன்னு அழைப்பு வந்தது. நான் சொன்னேன், அப்பா நான் இன்னும் 1.5 மாசம் 2 மாசம் தான் இதே அதிமுக திருப்பி வந்து இதுக்கு மேல ஒரு பதவிக்கு நான் வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய பொதுச் செயலாளர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆன்மா மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த 2 பெரும் தெய்வங்கள் தான் இன்னைக்கு இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் இவ்வளவு பேர் அழிக்க நினைச்சோம். சாதாரண சாமானிய தொண்டரான எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை அசைத்து கூட எவனாலும் பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு அமாவாசை கிருத்திகை படைக்க வேண்டிய இவ்வளவு நேரங்களிலும் கழகம் தான் முக்கியம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம் என்றுதான் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்களா மீட்டிங்க்கு வரல, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நாம் கழக அலுவலகத்தை மீட்க தான் வந்தோம். காவல்துறையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கழகத்தை மீட்க வந்த நாம் இன்றைக்கு செயல்வர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பாருங்க, நான் நிறைய பேசணும், ஆனா இன்னைக்கு டைம் ஆடுதல பேச முடியல. சிவி சண்முகம் இதே சிவி சண்முகம் சொன்னான், பல வாட்டி சொன்னான். நான் சொன்னா நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இங்க இருக்கிற ஒரு தொண்டர் வருவாரு, மேல உட்காருவாரு. சொன்னானா இல்லையா? அதே இன்னொன்னு சொன்னானா, இருக்கிற தொண்டங்கள்லாம் நீங்க அப்படிதான் இருப்பீங்க, இங்க மேல பதவி வெறி முடிச்ச நாய்களான நாங்க தாண்டா மேல போவோம்னு சொன்னான். கட்சி விட்டு போவோம்னு சொன்னானா? என்ன சொன்னா? தொண்டர்களாக நீங்கள் எல்லாம் கட்சியில் அப்படிதான் இருப்பீர்கள், பதவிக்கு ஆசைப்படுகின்ற மேடையில் இருக்கிறவர்கள் தான் ஓடுவார்கள். ஓட்டானா ஏன் போனா ரிசல்ட் வர்றது
ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் சொல்றான், பேட்டி கொடுக்குறான், எல்லாம் எடுத்து பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுக்கு அடுத்தபடியான அவருக்கு நிகரான ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான், அவர் தான் முதலமைச்சராக போகிறார் அப்படின்னு சொன்னான். 10 நாள்ல அந்த இது லைட்டா ஷேக் ஆன உடனே டிவிகேல டீலிங் வச்சான், மந்திரி ஆகணும்னு முடிவு பண்ணா, இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் ஆசை காட்டினான், எல்லாருக்கும் மந்திரி திறந்து வலிக்கிறான். பண்ருட்டில இருந்து ஒரு எம்எல்ஏ போய்க்கிறான் பாரு, அம்மா அம்மா நாய்க்கானே, அவன் சொல்றான் என்கிட்ட அவனுக்கு மந்திரி திறந்து வலிக்கிறான். எவ்வளவு மந்திரி தட்டாகுது? அப்ப டிவிகே கட்சியை கலைச்சிட்டு உங்களை எல்லாம் மந்திரியாக்கி உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போறதுக்கு அவனா லூசாவா? அவன் ஒன்னையும் பார்ப்பான், எல்லாரையும் பார்ப்பான். அவன் அந்த ஃப்ளோர் ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக எல்லார் காலையும் போய் ஊந்தான் பத்தியா, தீய சக்தின்னு சொல்லி தீய சக்தி காலையில ஊந்தான் பாரு. அவனை மாரி ஒரு மகா நடிகனை நீ பார்க்கவே முடியாது. நடுத்தருவில் போய் நிற்கிறான் இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு சண்முகம். சத்தியமா சொல்றான், அம்மாவுடைய ஆன்மாவும் புரட்சி தலைவி ஆன்மாவும் இருக்குது. இவன் நடுத்தருல தான் நிற்பான், இவன் மந்திரியா ஆகவே மாட்டான். இந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்சிக்காரங்கெல்லாம் சொல்லி ஏமாத்தி வச்சுக்கிறான். என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? அண்ணா திமுக இனிமே வேலைக்கு ஆகாது, இனிமே விஜய் தான், இனிமே அண்ணா திமுக வந்து 3வது போயிட்டு வேலைக்கு ஆகாது, விஜய் தான் ஜெயிப்பான், அதனால விஜய் கட்சிக்கு போயிடலாம், எல்லாரையும் சேர்மன் ஆக்குறேன், எல்லாரையும் அதாக்குறேன் இதாக்குறேன், நான் வந்துருவேன், வக்கீலுங்களுக்குலாம் வந்து நான் சட்டத்துறை அமைச்சராக போறேன், உங்களுக்கு எல்லாரும் பிபி ஏபி கிபி எல்லாம் வாங்கி தரேன், இந்த மாரி பொய் சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறான். சிவி சண்முகம் எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு தான் தெரியும். அது நிறைய கதை நான் அடுத்த வாட்டி சொல்றேன். அவன் ஒன்னும் சில சொன்னான். அவன் என்ன சொல்றான், நம்ம பொய்ச் செயலாளர் மேல ஒரு பழிய போடுறான். அண்ணா திமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துக்கினாருன்னு சொல்றான். நீங்க எல்லாம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, அண்ணா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக உதவி செய்யுது. இப்ப திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு அண்ணா திமுக உதவி செய்தா அது அசிங்கம். நமக்கு என்ன சொல்றியா? நாம சிஎம் ஆள்றதுக்கு அவன் கீழே வந்து நிக்கிறான், முட்டு கொடுக்குறான். அவன் கட்சி தான் அழிய போகுது, அவன் தான் வீணா போகுது. அண்ணா திமுக வந்து முதலமைச்சராக போகுது, யாரையா மந்திரி ஆக போகுது. இது தப்பா? ஆனா இவன் போய் தாவேகாக்கு முட்டு கொடுப்பானோ? அண்ணா திமுக ஒரு மாபெரும் இயக்கம், ஆண்ட இயக்கம், பல தமிழகத்திலே அதிக நாள் ஆண்ட இயக்கம் அண்ணா திமுக. அப்படிப்பட்ட அண்ணா திமுக நேற்று வந்த பையன் ஒரு சினிமா நடிகர், ஜனங்க ஏதோ தெரியாத அவன் பொய் சொல்லிட்டான். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை தருவான்டா, 2500 ரூபா தருவானா, 6 சிலிண்டர் தருவானா, அது இது எவ்வளவு வாயில சொல்ல முடியுமோ எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சி கட்டலுக்கு வந்துக்கிறான். இது நடக்காது. அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அண்ணா திமுகவினுடைய வரலாறு என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்மளுடைய எடப்பாடியாருடைய வரலாறு என்ன? நாம போய் ஒருத்தனுக்கு போய் நாம வந்து முட்டு கொடுக்கறதா? இவன் மந்திரி ஆவதுக்காக சொல்றான். இதுல இன்னொன்னு சொல்றான் கேளுங்க. அவர் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப இதாக கேட்டாராம், திமுக கூட வந்து நம்ம எதிர்த்து இவ்வளவு அரசியல் பண்றோம், திமுகவுக்கு போயிட்டு நாம திமுக நமக்கு முட்டு கொடுத்ததுன்னா நம்ம பொண்டாட்டி எல்லாம் வீட்டுல சேர்ப்பாங்களா? இது அவன் சொல்றதால தான் இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. சிவி சண்முகம் அப்பா வேணுகோபால் 1980 நாடாளுமன்ற தேர்தல் வந்து 81 சட்டமன்ற தேர்தல். அப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜாராம்னு ஒருத்தர் இறங்கிறாரு. அவர் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ நிற்கிறார். இதே சிவி சண்முகம் அப்பா அவங்க குடும்பத்தோட திமுக ஓட்டு போடுறாங்க. இதை திமுக வேலை செய்யறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திண்டிவனத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரார். இதை கேள்விப்பட்டு அந்த வேணுகோபாலை போட்டு கேட்கிறாரு, நான் வேணுகோபால் அப்படிதான் செய்வேன்றார். வேணுகோபாலை கட்சியை விட்டு நீக்கி விட்டு அந்த டிவியில் அன்னைக்கு நிறைய பிரச்சாரத்துக்கு போன புரட்சி தலைவர். ஆனா என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் டிவி இல்ல, நீக்கினா ஒன்னே வராது. மாலை பேப்பர், அண்ணா பேப்பர்லயும் மக்கள் முரசு பேப்பர்லயும் இவரை நான் நீக்கினது வரட்டுடா வந்தா. அன்னைக்கு திண்டிவனத்தில் பொதுக்கூட்டம், இந்த துரோகியை நீக்கிட்டு தான் இந்த திண்டிவனம் பொதுக்கூட்டம் நடத்துவான்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை துரோகின்னு சொல்லி புரட்சி தலைவர் கட்சியை விட்டு நீக்கிட்டு திண்டிவனத்துல பொதுக்கூட்டம் நடத்தினார் புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கட்சியில சேர்க்க சொல்லும் போது மட்டும் உன்னை மட்டும் சேர்க்க முடியாதுன்றார். நீங்க குடும்பத்தோட போய் ராமாவரம் தோட்டத்துல அதிமுக வீட்டுல கீட்டி கொளுத்திட்டு புரட்சி தலைவர் மேலேயே தெய்வம், புரட்சி தலைவர் மேல மண்ணவாரி விட்டு வந்த குடும்பம் நீங்க. அது மட்டுமா? அதுக்கப்புறம் மாசலாமணி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது
உங்க குடும்பமே உதயசூரியனுக்கு வேலை செஞ்சு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுது. நீ இப்ப எங்க எடப்பாடியார சொல்றல, நான் யார் 2 புள்ள மேல சத்தியம் பண்றேன் நீ பண்றேன்னு. நான் சொல்றேன், எனக்கு ஒரு புள்ள இழந்துட்டேன், 2 புள்ள இருக்கு, நான் சத்தியம் பண்றேன். நீ சொல்றா நான் திமுக ஓட்டு போடுறதுல சொல்ல பாப்போம். உன் குடும்பம் நீ திமுக ஓட்டு போடணும், உன் புள்ள மேல சத்தியம் பண்றான். யோகிய மாரி பேசுற. உன் அண்ணா எப்படி வேலை வாங்கலாம்? இதை செஞ்சார். இன்னைக்கு அவர் அசிங்கப்பட்டு கட்சி விட்டு தொத்திட்டார். செஞ்சியார் மூலியமா மாசிலாமணி அவங்க சொந்தக்காரர், மாசிலாமணி செஞ்சியார் கொடுக்கிறார். செஞ்சியார் மூலியமா கலைஞரை பார்த்து வேலை வாங்கினது உங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன். அவர் பணி புரிஞ்சது பொங்கலூர் பழனிசாமி என்ற அமைச்சர்கிட்ட பிஏவா பணி புரிஞ்சார். திமுக உங்களுக்கு தொடர்பு இல்லையா? நீ யோக்கியமா? அதெல்லாம் கூட பழைய கதை. இப்ப என்ன கதை? பொன்முடி ஏன் வீணா போனாரு? அந்த கட்சியில இருந்து பொன்முடி ஏன் ஒதுக்குனாங்க? பொன்முடி கூட நீ எவ்வளவு உறவான, பொன்முடி கூட தோளோட தோல் நின்று தோல் போட்டு எங்க கட்சிக்கார நிறைய பேர் பார்த்து வழங்குறாங்க. திருக்கோயில் உள்ள சாவத்தி அம்மா விஷயத்துக்கு போயிட்டு வரும்போது 2 பேரும் கார்ல இறங்கி ஆரகடநல்லூர்ல தோல் மேல தோல் போட்டு பேசிக்கிட்டு போனது. நீ சட்டமன்றத்துல நீ சட்டத்துறை அமைச்சரா இருக்கும் போது செம்மன் குவாரி வழக்கு நடக்குது. அந்த கேஸ் பூரா, அந்த சாட்சி பூரா ஆசல் ஆகுது. ஒன்னால ஒன்னும் செய்ய முடியல, வேணும்னே செய்யல. நீ அந்த வழக்குல இருந்து அவங்க விடுதலை ஆகிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற நீ என்னமோ சட்ட பாதுகாப்புன்ற நீ வழக்கு போடல. ஜெயக்குமார் அங்க இருந்து சென்னையில இருந்து ஜெயக்குமார் மந்திரி பொன்முடி மேல அந்த வழக்கை திரும்ப விசாரிக்கணும் போறார் மனு. அப்ப ஏன் போற நீ? உனக்கு இங்க தொடர்பு. நம்ம நகராட்சி தேர்தலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் பாருங்க, நீங்க எல்லாம் வருவீங்க. அங்க ஒரு மதில் போட்டிருக்கு பாருங்க. அந்த மதில் பொன்முடி புறம்போக்கு இடத்த வளைச்சி போட்டு பட்டா வாங்கினது ஆட்சியில் இருக்கும்போது. அப்ப நம்ம மதுரை கண்ண தலைவர் பழைய தலைவர் அது மேல வழக்கு போட்டார். போட்டு அந்த கேஸ் நடந்தது. அந்த கேஸ்ல அவர் மிரட்டப்பட்டார். அவர் போய் உதவி கேட்கிறார், இவர்கிட்ட ஒரு உதவி செய்யல. அந்த கேஸ்ல யாரும் சாட்சி சொல்லாம ஹைகோர்ட்ல போய் எக்ஸ்பர்ட் தீர்ப்பாயி அந்த இடம் இன்னைக்கு பொன்முடி கையில் இருக்கு. நாங்க சொன்னோம், ஆனா ஆளுங்கட்சி வந்துட்டோம், அந்த இடத்த நம்ம மீட்கணும். அது நம்ம விழுப்புரம் டவுன்ல பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு நமக்கு இடம் இல்லை, பெரிய கிரவுண்டு. ஒரு மூலையில ஒரு சூன் மட்டும் பொன்முடி பட்டா வாங்கி வச்சுக்கிறாரு. திருப்பி நம்ம கேஸ் போட்டா கூட அது போய் போர்ஜரி பட்டா வராங்க. எல்லாருக்கும் தெரியும் பொன்முடி அங்கேயா ஊட்டம் கொடுக்கிட்டாரு, பொன்முடி அங்கே பயிரா வச்சாரு, பயிர் அங்கே ஊடா இருந்தாரு. எப்படியா பட்டா கொடுத்தா? இங்கிறவங்களாம் தெரியாதா? இதை சொல்றோம், கேட்க மாட்டான். எலெக்ஷன்ல எவ்வளவு பேருக்கிட்ட பொன்முடி கூட 2016 பொன்முடி கூட தொடர்பு போட்டோ தேவையான ஆளை போட்டார். இது மாதிரி நிறைய சொல்லணும்னா டைம் ஆகுது, நிறைய சொல்லலாம். இப்படி திமுக கேவலமா தொடர்பு வச்சுக்கிற நீ உன்னை ஊர் பூரா தெரியும், இந்த மாவட்டம் பூரா தெரியும். யோகியம் பேர் இன்னைக்கு போய் எங்க பூஜாரர் மேல நீ குறை சொல்ற. உன்னுடைய வண்டாவளங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. உன் கூட பயணிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களாம் அதை பேசக்கூடாதுன்னு நினைச்சாங்க. பூஜாரர் திட்டி அனுப்பிச்சார், நீ எதுவுமே வாங்கி தரக்கூடாது, நீ போனையா பதவி வச்சுனா ஒழுங்கா இருக்கு. இவன் எங்க நம்மள ஒழுங்கா இருக்க விடுறான்? நாம அண்ணா திமுக மாவட்ட செயலர் மாத்தியாச்சு. அண்ணா மீட்டிங்லாம் சொல்லிட்டாரு, பொய் செயலாளருக்கு நீ மாத்தி, நீ அட்டமெல்லாம் மாற்றும் போது பொய் செயலாளர் போகிறது, ஒன்றை மாற்றும் போது போக இல்லையா? இந்த அழகால சில்லறத்தனமா என்ன பண்றான்? நேற்று அது பேட்டி கொடுத்துட்டாரு. வேணும் ஜனங்களை உள்ள விட்டு பாதிப்பாகி 2 பேர் சண்டை போட்டு மண்டை ஒன்று கேஸ் வரணுன்ற அளவுக்கு பண்றான். இப்படி கீழ்த்தரமா இருக்கிற இவனை பத்தி நம்ம அதிகம் பேச தேவையில்ல. கழகத்தினுடைய காவல் தெய்வங்கள் உடைய ஆசியோடும் என்னை இந்த மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக, எளிய தொண்டனாக என்னை எப்படி கண்டுபிடிச்சாரோ எங்க அண்ணா எடப்பாடியார் எனக்கு தெரியாது. அவர் அதான் தெய்வத்தினுடைய அருளாசி பெற்றவர். புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அருளாசி பெற்றவர். என்னை எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியல. எனக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த மாவட்டத்திலே உச்சக்கட்ட பதவியான மாவட்ட செயலாளர் பதவி வாங்கியிருக்கிறார். எனக்கு சத்தியமா சொல்றேன், இதுவே போதும். சாரவல்ல எனக்கு இது போதும். எனக்கு எம்எல்ஏ வேணாம், மந்திரியே வேணாம். இதை நான் பதவியா நினைக்கல. உங்களுக்கு கூட பணியாற்றுறதுக்கு ஒரு வேலை, இந்த மாவட்டம் பூரா உங்களை தோல்ல தூக்கி சுமந்து பணி செய்யற வேலை இது எனக்கு. சத்தியமா நான் சொல்றேன், நான் எந்த ஏழை வயிற்றுலையும் அடிக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் காசு தேவையில்லாம சம்பாதிக்க மாட்டேன், எந்த இதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு வேளை சாப்பாட்டு கூட நான் வேற வழியில சம்பாதிக்குவேன், போட்டுக்கிற துணிமணி கூட போதும். ஆனா
இந்த கட்சியிலே இந்த கட்சிக்காக புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் புரட்சி தமிழரையும் நம்பி இன்றைக்கு எவ்வளவு வழிகளை சுமந்து கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்வு வளம் பெற நான் நிச்சயம் உங்களுக்காக தோளோடு தோள் நின்று உழைப்பேன். இந்த உண்மையான தொண்டர்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உயிரை நான் அன்றைக்கே புரட்சி தமிழர் சொல்லிட்டு வந்தேன். அண்ணா, இந்த உயிர் உனக்கு நான் வந்தேன். என்னுடைய உயிர் இந்த கழகத்துக்காக தான், உங்களுக்காக தான், புரட்சி தமிழருக்காக தான். இவனை மேல எச்சாய் நாய்கள் எல்லாம் நான் தட்டி விட்டுருவேன். அது எல்லாருக்கும் தெரியும். சும்மா சுண்டு வெள்ளால இவனை தட்டுருவேன் நான். இவனுக்காக தெரியும் என்னை பத்தி. அதெல்லாம் வேணாம். நாம ஆட்சியை பிடிக்கணும். இவங்கிட்ட போய் சண்டை போட்டு நம்ம இமேஜை நாம வீணாக்க கூடாது. நாம மக்களோட மக்களாக இணைந்து பயணிக்க வேண்டும். மக்கள் தெரியாத வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ ஒரு கட்சிக்கு. அதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். ஒருத்தவன் அவனுடைய மனைவி கூட 15-20 வருஷம் வாழறான். போன மாஸ்டர் படம் ரிலீஸ் வரலாம் அவங்க மனைவி அவர் கூட வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் இன்றைக்கு ஒரு நடிக்கைக்காக உதவி தள்ளிவிட்டு இன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளை அவருடைய மனைவியை எல்லாம் இன்றைக்கு அழ வைத்து விட்டு இன்றைக்கு இவர் பதவி ஏற்றிருக்கின்றார். இவரை நல்லவர் நினைத்து போட்ட மக்கள் இடத்துல நீங்க போய் சொல்லணும். நீங்க போய் கேட்கணும். அம்மா 15 வருஷம் வாழ்ந்தாங்க. கல்யாணம் போன உடனே பிரிச்சுட்டு போயிடல. அந்த பிள்ளைங்களாம் அவனை நம்பிதான் வாழ்ந்துச்சு. நீ கேட்கணும். தாய்மார்களே, உன் புள்ள இந்த மாரி ஒரு நடிகை கூட போயிட்டு அவன் பொண்டாட்டியும் புள்ளையும் தள்ளி வச்சா நீ அவனுக்கு ஓட்டு போடுவியா? கேட்கணும். ஒரு நடுத்தர வயது பெண்மணி கிட்ட போய் நீ கேட்கணும். அம்மா, உன் புருஷன் ஒரு கூத்தியாக வச்சுக்கிட்டு உன் பிள்ளைங்களையும் உன்னையும் ஒதுக்கி தள்ளிட்டா நீ ஓட்டு போடுவியாமா? கேட்கணும். அந்த சின்ன வயசு பிள்ளைகள் இருக்காங்களே அவங்க கிட்ட கேட்கணும். தம்பி, உங்க அப்பா உங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்க அம்மாவை தள்ளி வச்சுட்டு ஒரு நடிகை கூட சுத்தா உங்க அப்பாவை நீ ஆதரவிப்பான்னு கேட்கணும். வாக்கு என்பது வலிமையானது. அதை மக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அதாவது வாழ தெரியாதவர்கள் வாழ்கின்ற வரை ஆள தெரியாதவன் ஆளுவான் என்பார்கள். அப்படி நம்முடைய மக்கள் இப்போது வாழ தெரியாதவர்களாக இங்கே இவனுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். நம்முடைய வேதாந்தி மகரிஷி ஐயா சொன்ன சொல்லுக்கேற்ப நம் மக்களிடத்திலே நாம் கலந்து அவர்கள் தெரியாத செய்த தவறை உணர்ந்திருக்கின்றார்கள், புரிந்திருக்கின்றார்கள். நாம் கழகத்தை இதுக்கு முன்னாடி வழி நடத்தவர்கள் தெரியாத வழி நடத்திட்டாங்க. இங்க இருக்கிற மாவட்ட கழக செயலாளர் அந்த வழியிலே நாம் சும்மா கட்டி வாட்ஸ்அப்ல இதெல்லாம் எடுத்து போறதை விட்டுட்டு மக்களோடு நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல திரும்பி ஆட்சி அமைக்கும். ஏன்னா இப்ப ஆட்சிக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்னாயிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு இந்த ஆளுகின்ற கட்சியினுடைய ஒரே எதிரி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மனதில் நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு தனித்து நிற்கின்றோம். ஆனால் நாம் தான் இந்த நாட்டை ஆளப் போகின்றோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் விரைவிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்க நாம் எல்லாம் இன்று வரை உறுதி பூண்டு நாம் மீண்டும் வீட்டெழுந்து சிறப்பான முறையில பணி செய்து நாம் புரட்சி தமிழரை மீண்டும் அரியணையில் அமர்த்துவோம். நம் புரட்சி தமிழர் மீது உறுதிவாதி வீசுகின்ற இந்த கேவலமான கூட்டங்கள் இன்னும் 10-25 நாட்களிலே நடுத்தெருவில் நின்று எதற்கும் வழி இல்லாத போவதுதான் உறுதி. அதுதான் அவரே சொல்லுவார். இதுக்கு முன்னாடி அதிமுகவை எவன் எதிர்த்து நிற்கிறானோ அவன் தான் அழிஞ்சு போவான்னு இந்த சண்முகம் தான் இந்த மேடையில் நிறைய வாட்டி சொல்லுவான். அது அவனுக்கே நடக்க போது. நாம் எல்லாம் நல்ல வாழ்வை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். நல்ல தலைவர் எடப்பாடியாரை பெற்றிருக்கின்றோம். நல்ல கட்சியிலே இருக்கின்றோம். நமக்கு பதவி சுகத்தை பற்றி கவலை இல்லை. நமக்கு மக்களை பற்றி தான் கவலை. மக்களுக்காக உழைப்போம், கழகத்திற்காக உழைப்போம், உயிரை கொடுப்போம். உங்களுடன் நான் என்றும் உங்களுடைய தொண்டனாக உங்களுடைய வேலையாளராக நான் பணியாற்றுவேன். அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற வரவேற்பு ஆற்றிருக்கின்ற கோழியனூர் ஒன்றிய கழக செயலாளர் பேட்டை முருகன் அவர்களே, இந்த கூட்டத்திலே வந்து சிறப்பித்து சிறப்பான உரை நிகழ்த்தியிருக்கின்ற